ஏங்க ஐவட தொழுவன்னு கேளுங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எல்லா அஜத்தும் சொல்லிடுவாங்க. குர்ஆன்ல இருக்குல்ல தொழுகை கடமை அல்லாஹ் சொல்றான். ஏங்க நோன்பு வைக்கணும் கேளுங்க குத்திபாலக்கு விஷயம் நோன்பு கடமை குர்ஆன்ல சொல்றான்ல அப்படின்னு குர்ஆன் காட்டிடும். ஏங்க மௌலிது வரிய குர்ஆன் காட்ட முடியல முன்னோர்கள் வரும். எவ்வளவு பைத்தியக்காரன் வணங்குதா. தொழுகையை கேட்கும்போது குர்ஆனை காட்டியவன், நோன்பை பேசும்போது குர்ஆனை காட்டியவன், மௌலிதை கேட்கும்போது முன்னோர்கள், ஏடா தரஹா போற முன்னோர்கள், மூதாதையர்கள். இதை இப்ராஹிம் நபி காலத்துல சொல்லியிருக்கான். லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் இப்ராஹிம் நபி அத்தாவே ஏத்த சொன்னாரு. இப்ராஹிம் நபி சுத்தி இருக்கக்கூடிய சமூகமே அப்படிதான் சொல்லுச்சு. வஜத்னா அலைஹி ஆபானா, எங்கள் முன்னோர்கள் இப்படிதான் நாங்க பார்த்திருக்கோம். முன்னோர்களை இப்படி சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன தோணும்? எல்லாம் செய்யாதீங்க, பொழுது பார்த்தாலும் வேண்டாம், உருசலாம் வேண்டாம், தர்கா வேண்டாம், தாயத்து வேண்டாம் சொல்லும் பொழுது என்ன இது கூடாதுங்கிற. இது எத்தனை வருஷமா வருது தெரியுமா? எங்க அத்தாவுடைய அத்தா வாப்படைய காலத்துல இருந்து வருது. சொன்ன உடனே நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் பின் வாங்குவோம். அப்படி அந்த காலத்துல இருந்து வருதா அப்ப சரின்னு மெதுவா பின் வாங்குவோம். இப்ராஹிம் சொன்ன இப்ராஹிம் என்ன சொல்றாரு தெரியுமா? லகது குன்தும் அன்தும் ஆபாவுக்கும் ஃபீ ضلال முபீன். நான் உங்களுக்கு முட்டா பையன் நினைச்சேன், மொப்பமான முட்டா பையன் தானா அப்படிங்கிற மாதிரி பேசுறேன். நான் நீங்கள் தான் வழிகட்டவர் என்று நான் நினைத்தேன். உங்க மூதாரும் வழிகட்டவர்கள். மூதாரி செஞ்சா ரைட் ஆயிருமா? முன்னோர் செஞ்சா முட்டாள்தனம் இருக்காதா? முன்னோர் செஞ்சா கும்பிட்டு இருக்க மாட்டானா? முன்னோர்களை பின்பற்றுவது இஸ்லாம் அல்ல.